காயல்பட்டினம் ஸ்டைலில் இறால் வரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நோன்புடைய டயத்தில் மட்டும் இல்லை, நமக்கு எல்லா நேரத்துலையுமே ஈஸியாக எடுத்து சமைக்கிற மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நோன்புடைய நேரங்களில் அதிகமாக கிச்சனில் நிற்காத மாதிரி நம்ம வேலையை ஈஸியாக்குற மாதிரி ஏதாவது ப்ரீ பிளான்டாக பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1.5 கிலோ இறாலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் எங்கள் ஊருடைய மசாலா, அதாவது எல்லா காய்கறி கறி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரே மசாலா தான். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் மசாலா, அந்த ஸ்பூன்லேயே பாதி அளவுக்கு உப்பு அண்ட் கருவேப்பிலையை காம்போட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தண்ணி விடும். இறால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நம்ம இருக்கிற தண்ணியிலே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக மணக்க ரெடி ஆயிரும். இப்போ நான் வாங்கின இறாலில் பாதி எடுத்து வரட்டி வச்சிருக்கேன். பாதியை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி தண்ணி வடிய விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது நம்ம வேறு ஏதாவது டிஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசாலா போட்டு இறாலில் எல்லாமே பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ சம்திங் பாஸ்தா ஏதாவது பண்ணுறீங்க, இல்லைன்னா பிரியாணி பண்ணுறீங்கன்னா இது யூஸ் ஆகும். அண்ட் இந்த மாதிரி மசாலா போட்ட இறால் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அண்ட் இறால் ஆனம் காய்ச்சறதுக்கு, இந்த மாதிரி நோன்புடைய நேரத்தில் கூட இது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சமோசா வடை ஏதாவது வீட்லேயே ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சாண்ட்விச் கூட ட்ரை பண்ணலாம் இதில். ஸோ அந்த மாதிரி நமக்கு வேலையை கொஞ்சம் ஈஸியாகும் இப்படி பண்ணி வச்சுட்டா. உங்கள் தேவைக்கு ஏற்ப இந்த மாதிரி 2-3 பாக்ஸாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரே டிக்காக எடுக்கிற மாதிரி இருக்காது. தேவைக்கு ஒரு பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இப்படி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி 2 வீக்ஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஷால்லா see you on next video. அஸ்ஸலாமு அலைக்கும்.